வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடிப்பேன் என்று கூறிய துர்கா ஸ்டாலின் எதற்காக பெரியார் கொள்கைகளை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும், கோவில்களில் யாரும் செல்லக்கூடாது என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சர்ச்சை பேச்சால் முதல் அடியாக அவரது தாயே தற்பொழுது விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இக்காரணம், பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று கூறக்கூடியவர். கருணாநிதி அவர்களது குடும்பத்திலேயே இரண்டு பிரிவாக இருக்கிறது. ஒன்று, பெண்கள் அனைவரும் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள், மற்றொன்று ஆண்கள் அனைவரும் கோவிலுக்கு செல்லக்கூடாது, கோவிலுக்கு சென்று வணங்கக்கூடாது என்று நாத்தியகம் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் பெரியார் சிலை ஒவ்வொரு கோவிலுக்கு முன்பாக அமைக்கப்படும் என்றும், அது மட்டுமல்ல, பெரியார் உணவகங்கள் அனைத்து இடங்களிலும் இலவசமாக திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும், யாரெல்லாம் பெரியாரை திட்டுகிறாரோ அவர்கள் அனைவரும் பெரியார் உணவகத்தில் இலவசமாக சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று 75வது பவள விழா நிகழ்வில் பேசியிருப்பார். இவர் பேசும் பொழுதே அங்கிருந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியேறி சென்ற சம்பவம் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரையே மிஞ்சிவிட்டார் என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு தமிழகத்தில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சர்ச்சை பேச்சால் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டும் விதமாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா? கோவிலுக்கு எதிர்க்கே கடவுள் இல்லை என்று கூறக்கூடிய நபரது சிலை வைப்பதற்கான காரணம் என்ன? இது வன்முறையை தூண்டும் விதமாகத்தான் அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருப்பவரும் குறிப்பிடத்தக்கது. சனாதன ஒழிப்பு பற்றி பேசி கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பேச்சு பல மொழிகளில் மொழிமாற்றப்பட்டு இந்திய மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியிற்கும் வழிவகுத்தது. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பேச்சு துணை முதல்வர் பதவியிற்கும் ஆப்பு வைக்கும் விதமாக அமையும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் எதிர்ப்பே அவரது வீட்டில், குறிப்பாக அவரது தாய் எதிர்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது அமைந்திருப்பது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அரசியலில் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமையும். அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கத்துக்குட்டியாகத்தான் இருக்கிறார் என்றும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.